விஜய்க்காக வந்து காவேரி வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு. அதே மாரி விஜயும் வராரு. விஜய் பார்த்த காவேரி அப்படியே வந்து வந்து கைய பிடிக்கிறாங்க. உடனே வந்து "நீங்க வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அந்த பசுபதி என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "அந்த பசுபதிய மிஸ் பண்ணிட்டோம் காவேரி. அதான் நான் சொன்னேனே. அப்புறம் கிடைக்கலையா அந்த ஆளு? பரவாயில்ல விடுங்கங்க. அந்த ஆளு இந்த ஏரியால தான் இருக்காருன்னு தெரிஞ்சுச்சு நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னோனே, "அத தான் நாங்க 3 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அந்த ஆள் சிக்குவான். எப்படியாவது அந்த ஆள வந்து அம் பிடிச்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. "சரிங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எங்க அம்மாகிட்ட நான் இந்த வீட்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். எப்படி ஒத்துக்கிட்டாங்க? உனக்கு தான் சரியா போச்சு. சரியா போச்சு தான். இருந்தாலும் எதையோ ஒண்ணு பேசி என் அக்காக்காக நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தேன். எதுக்காக தெரியுமா? எதுக்காக? எல்லாம் உங்களுக்காக தான். நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் இந்த வீட்லயே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னோனே, "தேங்க்ஸ் காவேரி" அப்படின்றாரு. உடனே வந்து கைய பார்த்துட்டு, "என்னங்க இது? கையெல்லாம் கொப்பளம் கொப்பளமா இருக்கு. ஏங்க எனக்கு வந்தது உங்களுக்கும் வந்துடுச்சுங்க. உங்களுக்கு அம்ம போட்டுருக்குங்க." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையிறாரு. "நீ என்ன சொல்ற காவேரி?" அப்படின்னோனே, "பாருங்க" அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாரு. உடனே கையை எடுத்துறாரு வெடுக்குன்னு. "ஏங்க கையை எடுத்தீங்க என்கிட்டேருந்து?" அப்படின்னோனே, "இல்லை காவேரி, உனக்கு மறுபடியும் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன ஆச்சு உங்களுக்கு? முதல்ல கையை கொடுங்க." "இல்லை காவேரி, நான் கொடுக்க மாட்டேன்." ஏன் காவேரி இப்படி பண்ணுற?" அப்படின்னோடனே, "நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இப்படிலாம் வந்து நிறைய வந்தது. அப்போ கூட நீங்கள் எப்படிலாம் என்னை கவனிச்சுக்கிறீங்க? என்னை விட்டு விலகுனீங்களா? என்னை இப்படிலாம் பார்த்துக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு. இருந்தாலும் உங்கள் கையை பிடிச்சா பிடிக்கக்கூடாதுன்றீங்க. இங்கே பார் காவேரி, நம்ம 2 பேரும் வேறு, நம்ம குழந்தை வேறு. புரிஞ்சுக்கோ. குழந்தைக்கு எதுவுமே ஆக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறல்ல. எவ்வளோ பதறி போனோம் 2 பேரும். இப்போ மறுபடியும் குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது காவேரி? அப்படிலாம் ஆகாதுங்க. அதெல்லாம் சொல்லாத காவேரி. குழந்தை விஷயத்தில் நான் மறுபடியும் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. நான் முதல்ல கிளம்புறேன்." அப்படின்னோடனே, "என்னங்க வந்தோடனே கிளம்புறேன்றீங்க? ப்ளீஸ் காவேரி, சொன்னா கேளு. கொஞ்ச நாள் நம்ம சந்திக்காமல் இருக்கதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. முக்கியமாக நம்ம குழந்தைக்கு நல்லது காவேரி." அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நான் உங்களை அனுப்ப மாட்டேங்க. நான் இங்கே தானே இருக்க போகிறேன். நீங்கள் இங்கேயே இருங்க. நான் உங்களை பார்த்துக்கிறேன்." "அதெல்லாம் முடியாது காவேரி. எக்காரணம் கொண்டு அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன்." "அப்போ என் கூட மட்டும் நீங்கள் இருந்தீங்களேங்க, அதுதான் காவேரி. எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என்கிட்டயா பாப்பா இருக்குது? பாப்பா யார்கிட்ட இருக்குது? உன்கிட்ட தானே இருக்குது. அப்போது வந்து இந்த விஷயத்தில் நீ தானே ஒதுங்கி இருக்கணும். ப்ளீஸ் காவேரி, என் செல்லம் இல்லை, என் தங்கம் இல்லை. இந்த புருஷன் சொல்கிறது கேட்க மாட்டியா? சரி, புருஷனாக சொன்னதை கேட்க வேணாம். குட்டி பாப்பாவோட அப்பாவா சொல்கிறேன். கொஞ்சம் கேளுடி ப்ளீஸ் டி." அப்படின்றாரு. "சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? நீ இங்கே பாரு, உன் அம்மா வீட்டுக்கு நீ போயிடு. அங்கே இரு அவங்க கூட. ஏன்னா ஏதாவது ஒன்று ப்ராப்ளம்னா அவங்க பார்த்துப்பாங்க. நான் வந்து எங்கே இருக்கணும் அங்கேயே இருக்கேன். சேஃபாக இருக்கேன். போதுமா? உனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுறேன், வீடியோ கால் பண்ணுறேன். போதுமா?" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரி அப்செட்டாக, "ப்ளீஸ் டி, இப்படிலாம் வச்சுக்காதடி முகம்." அப்படின்னோட காவேரி அப்படின்னா, "ஐயோ, என் அம்மா கூப்பிட்றாங்க. அம்மா கூப்பிட்றாங்கல்ல, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்." "எங்க எப்படிங்க உங்களை அனுப்ப முடியும்? இந்த நிலைமையில் உங்களை எப்படிங்க? கூட யாருமே இல்லைங்க. தாத்தா பாட்டி கூட இல்லைங்கங்க. நான் பார்த்துக்கிறேன் காவேரி. என்ன எனக்கு பார்த்துக்க தெரியாதா? நான் பார்த்துக்கிறேன். நான் தனியாக இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன். நான் கவனிச்சுக்கிறேன். நீ அமைதியாக இரு." அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே காவேரி மனசே இல்லை. இங்கே வந்து காவேரி யோசிக்கிறாங்க. "இல்லை இல்லை, விஜய் இப்படி தனியாக விட முடியாது. விஜய் கூடனா என்னால் தாங்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நான் நிவினுக்கு கால் பண்ணி, "நிவின் ப்ளீஸ் நிவின், கொஞ்சம் விஜயை பார்த்துக்குங்க. அவருக்கு திடீர்னு அம்மா போட்டிருக்கு." அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிற நிவின், "என்ன சொல்கிற காவேரி?" அப்படின்னோடனே, "என் கூடவே இருந்தார்ல, அதனால தான் அந்த அவருக்கு வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு நிவின். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் தனியாக இருக்கார் நிவினோடனே." "சரி காவேரி, நீ அவரை பற்றி கவலைப்படாத. அவரை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா?" அப்படின்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் நிவின்." அப்படின்னோடனே, "நான் பார்த்துக்கிறேன் காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. காவேரி சொன்ன விஷயத்த வந்து அப்படியே கேட்டுறாங்க யமுனா. யமுனா செம டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போகிற, "யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? எனக்கு நல்லா தெரியும். அக்கா கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க. நீங்கள் அடங்கவே மாட்டீங்களா? நீ அடங்க மாட்டீங்க முதல்ல. ஏன் இப்படிலாம் கேவலமாக நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. "நானா கேவலமாக நினைக்கிறேன்? 2 பேரும் தான் கேவலமாக பண்ணுறீங்க. உங்களுக்குலாம் இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க யமுனா. எங்கே நிவின் வந்து விஜய் தேடி போகிறார். விஜய் வந்து, "ஏன் நிவின் இந்த நிலைமையில் நீங்கள் வந்தீங்க? உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு?" "காவேரிக்காக தான் வந்தேன்." அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து, "காவேரி கவலைப்பட வேணாம் சொல்லுங்கன்றாரு நம்ம